ஹாய் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா திருமாங்கல்யம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இதை பற்றி பேச போகிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க அதை பற்றி பேசுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து தாலி கயிறு பற்றி நான் வந்து பேச போகிறேன். இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ரொம்ப பேர் வந்து தாலி கொடி தான் ரொம்ப போடுறாங்க. கையில் வந்து இன்னமும் சில பேர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கல்யாணத்துக்களை வந்து ஏறுது வந்து நம்மளுக்கு இந்த மஞ்சள் கயிறு தான், செயின் கிடையாதுங்க. அது அவங்களோட வசதி பொறுத்த மாரி அவங்க போட்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து கயிறில் போட்டு தான் பிடிக்கும். இந்த தாலி கயிறு வந்து நம்மளுக்கு சக்தி கொண்டுனா கண்டிப்பாக மஞ்சள் பூசுங்கல வாரத்தில் 3 பட்சம் மஞ்சள் பூசுங்க, ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிங்க, ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து நான் வந்து திருமங்கலத்தை பற்றி பேச போகிறேன். திருமங்கலம் வந்து ரொம்ப ஒரு புனிதமானதுங்க. அது ரொம்ப கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணுறோமா, நம்ம கரெக்டாக அதுக்கு மரியாதை செலுத்துகிறோமா, இது எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியுமா? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து திருமங்கலத்துக்கு மஞ்சள் பூசணும். நம்ம கயிறுக்கு எப்படி மஞ்சள் பூசணுமோ அதே மாதிரி நம்மளோட திருமங்கலத்துக்கும் மஞ்சள் பூசணும். ஈவன் செயினை போட்டிருந்தாலும் கண்டிப்பாக மஞ்சள் பூசுங்க, ரொம்ப நல்லது. மஞ்சள்லாம் பூசி முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் போயிட்டு கண்டிப்பாக பொட்டு வைக்கணுங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஐயர் வந்து குங்குமம் கொடுப்பாரு. ஸோ அந்த குங்குமம் நம்ம எடுத்து நம்ம எங்கே வைப்போம்? எடுத்தோம் நம்ம வந்து நெத்தியில் வைப்போம், இங்கே வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம தாலியில் வைப்போம். ஸோ ஆனால் அது கிடையாது முறை. அதுக்குள்ள ஒரு முறைகள் இருக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கையில் குங்குமம் கிடச்சுன்னா நம்ம வைக்க வேண்டிய இடம் வந்து நம்மளோட திருமாங்கல்யம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பார்க்குற மாரி அங்கே பொட்டு வைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம வந்து இங்கிட்டு நம்ம வந்து குங்குமம் வைக்கணும். மூணாவது தான் வந்து நம்ம நெத்தியில் குங்குமம் வைக்கணும். இது தான் முறைகள், தெரியுங்களா? அடுத்தது வந்து குங்குமம் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பூவும் கொடுப்பாங்க. பூ நம்ம எடுத்தோன்னு எங்கே வைப்போம்? தலைக்கு வைப்போம். தலைக்கு வைக்கிறது நல்லது. கண்டிப்பாக நம்மளோட திருமாங்கலத்துலேயும் நம்ம பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. என் கூட கோயிலுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்தாருன்னா அவர் தான் எனக்கு வந்து பூவிலேருந்து குங்குமம்லேருந்து வைப்பார். எல்லாருமே பார்க்குற மாதிரி செய்ய மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப வந்து முக்கியமான விஷயம், நம்மளுக்கு ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு பூ வச்சாருன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் வச்சு அந்த பூவை எடுக்க விடாதீங்க. அவர் பூ கண்டிப்பாக நம்ம எடுக்க விடக்கூடாது. நம்ம தான் அந்த பூவை வந்து கையால் எடுக்கணும். தென் இப்போ வந்து தாலியிலுக்குள்ள சில பேர் வந்து பின்னுலாம் வைக்கிறாங்க. இந்த ஊக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த புனிதமான இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஊக்கெல்லாம் வைக்காதீங்க. இந்த பக்கம் வந்து மாங்கல்யமும் அதுக்குள்ள திங்ஸ்லாம் இருக்குது, கோல் எல்லாமே, அதோடு இதை சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? பாருங்க, வளையல், கண்ணாடி வளையல். நான் கோயிலுக்கு போனேன்னா கண்ணாடி வளையல் தான் நான் வந்து போட்டு போவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் இந்த வளையல் போட்டேன்னா வேலைக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு 7 வளையல் நான் போடுவேன். எல்லாத்தையும் போட்டு போக முடியாது வேலை செய்கிறதுனால. ஸோ 7 வளையல் கண்ணாடி வளையல், அந்த வர சத்தமே பாருங்களேன், ஒரு மாதிரி ஃபீல் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்கணும். அந்த சில பேர் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன் சொல்கிறேன்னா நம்ம செய்ய தான் நம்மளுக்கு வந்து அந்த சக்தி கூடன்னு சொல்லுவாங்க. அதேமாரி நம்ம திருமங்கலத்தை நீங்கள் வந்து அவளை பத்திரமா நீங்கள் பாதுகாத்து அதுக்குள்ள முறைகள் செய்யுங்களேன், உங்களுக்கு சீரும் செலவாக்கோடு நீங்கள் இருப்பீங்க. அதேமாரி நம்மளோட கணவரோட ஆயிரம் கூடும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரியவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்களா, ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க. பட் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு என்னோட பாட்டி சொன்ன அட்வைஸ், அவங்க தான் இந்த முறைங்கள்லாம் வந்து மறந்து போச்சுமா, நீ வந்து செய், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ செஞ்சு மெத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணு, ஸோ மெத்தவங்களுக்கும் தெரியணும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன். அதேமாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு திருமங்கலத்தை வந்து வெளியே காட்டுற மாரி வைக்காதீங்க. ஸோ பார்த்துருக்கேன், சில வீடியோலாம் பார்த்துருக்கேன், தாலியை வந்து வெளியே காட்டிக்கிட்டு டிக்டாக் செய்கிறது. சில பேர் பித்தளை போட்டிருக்காங்க, பித்தளையே வந்து அந்த தாலியை காட்டுறாங்க. ஸோ அந்தமாரி பண்ணாதீங்க. இது ரொம்ப ஒரு புனிதமானதுங்க. அது நம்ம எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணுங்க. ஸோ மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது சில விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணதுனால. ஸோ நன்றி, வணக்கம்.